தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் 15வது ஞாயிறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய இறை வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊமையானது நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான நன்கு தெரிந்த ஒரு செயல்பாடு, நல்ல சமாரியன் உவமை. இந்த சமாரியனுடைய செயல்பாடானது எப்படி நாம் அடுத்தவர்களுக்கு அயலானாக மாற வேண்டும், தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. நம்முடைய அன்பு சொல்லில் அல்ல, மாறாக செயலில் வெளிப்படுத்தி காட்டப்படுவதாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, இன்றைய நற்செய்தி பகுதியை படிக்கின்ற பொழுது முதல் பகுதியிலே அன்பினுடைய 2 முகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது, நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்ட நூலிலும் லேவியர் புத்தகத்திலும் இருக்கின்ற அந்த வசதிகளை சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி, இரண்டாவதாக உன்னை நீ அன்பு கூறுவதை போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது. இது அன்பினுடைய 2 முகங்கள். நான் கடவுளை அன்பு செய்து கொண்டு அயலானை புறக்கணிக்க முடியாது, அயலானை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்யவும் முடியாது. இது 2ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பவை. நான் கடவுளுக்காக அனைத்தையும் செய்கிறேன் என்று சொன்னால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனில் என்னோடு இருக்கிற அயலாரையும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த 2ம் இருக்கின்றன. ஆனால் முழுமையாக அதில் நாம் பங்கெடுக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. இறை அன்பிலே குறைபாடு இல்லை. கடவுளுக்காக நேரத்தை செலவழிக்கின்றோம், கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகின்றோம், கடவுளுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கின்றோம், நடைபயணங்களை மேற்கொள்கின்றோம், தியாகங்களை செய்கின்றோம், காணிக்கைகளை கொடுக்கின்றோம். கடவுள் அன்பிலே குறைபாடு இல்லை. முழுமையாக நாம் கடவுளை அன்பு செய்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த கடவுள் அன்பு முழுமை பெற வேண்டும் என்பது என்ன என்பதில் தான் சிறிது தளர்ச்சி இருக்கின்றது. அந்த இறை அன்பு எங்கே நிறைவு பெறுகின்றது? சகோதர அன்பிலே. 1 யோவான் 4:19-20 நாம் படிப்பதை போல, கண்ணில் காண்கின்ற சகோதர அன்பு செய்யாதவன் கண்ணில் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இதைதான் மத்திய நற்செய்தி 25 படிக்கின்ற பொழுது தனி தீர்வை பற்றி ஊமையிலும் இயேசு சொல்லுவார். நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன் என்று சொல்லி உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்து என்று சொல்லிவிட்டு, சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்படி என்றால் நாம் சகோதர அன்பின் வழியாகத்தான் இயேசுனுடைய அன்பிலே, இறை அன்பிலே நிறைவை காண முடியும். இந்த சகோதர அன்பிலே இருக்கின்ற படிநிலைகளைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடிபட்டு கிடந்த மனிதனை பல்வேறு மனிதர்கள் கடந்து போகின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய அன்பை வெவ்வேறு விதங்களை வெளிப்படுத்தினார்கள். அங்கே கடந்து போன குரு இறை அன்பை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார். ஏனெனில் எண்ணிக்கை நூலிலே 19-11 படிக்கின்ற பொழுது, இறந்த உடலை தொடுகின்ற குருவானவரோ மனிதனோ 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆலயத்தில் நுழைய முடியாது. எனவே அங்கே அடிபட்டு கிடப்பவன், இறந்து கிடப்பவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு குருவானவர் அவரை விட்டு விலகிச் செல்லுகின்றார். இது இறை அன்பு. நான் மீண்டும் ஆலயத்தில் சென்று பணி செய்ய வேண்டும், அதிலிருந்து நான் தவறிவிடக் கூடாது என்கின்ற அந்த மேலோட்டமான இறை அன்பு அவரை தட்டி வழி நடத்தியதால் அவர் விலகிச் செல்லுகின்றார். இரண்டாவது வந்த லேவியர் சுய அன்பு, பயம் அவருக்கு இருந்தது. அங்கே வழிபறி கொள்ளையும் எல்லா விதமான தீமைகள் நடைபெறுவதினாலே அவன் ஒருவேளை அடிபட்டவனை போல் நடித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது
இவனை அடிபட்டவனை போல் நடிக்க செய்துவிட்டு மற்றவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம், நான் இவனுக்கு உதவி செய்ய சென்றால் அவர்கள் என்னை தாக்குவார்களோ என்கின்ற பயம், சுய அன்பு அவருக்கு இருந்ததினாலே அவரும் விலகிச் சென்றதாக சொல்லப்படுகின்றது. இது இறை அன்பும் சுய அன்பும் அன்பின் நிறைவை காட்டுவதில்லை, கடவுள் எதிர்பார்க்கின்ற மேலான காரியத்தை செய்ய அவர்களுக்கு தடையாக அமைந்து விட்டது. மூன்றாவதாக வந்த சமாரியன், அவன் அன்பு தன்னலமற்றது, அன்பு நன்மை செய்யும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்வதை போல முழுமையான அன்பை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். தேவையில் இருக்கின்ற மனிதர்களை கண்ட பொழுது தன்னையே இழந்து அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகின்றார். இந்த சமாரியனுடைய செயல்பாட்டில் தான் அன்பின் படிநிலைகள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக அடிபட்டு கிடந்தவனை கண்ட அந்த சமாரியன் அவன் மேல் பரிவு கொண்டான் என்று சொல்லப்படுகின்றது. பரிவுதான் அன்பின் முதல் படியாக இருக்கின்றது. பிறர் தேவையிலே இருக்கின்றார்கள், பிறருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் நம்முடைய உள்ளத்திலே இரக்கமும் அன்பும் பரிவும் ஊற்றெடுக்க வேண்டும். அந்த பரிவுதான் நம்மை உந்தித்தளவினாக முதல் படி பரிவு. மார்க் 1:40-41 படிக்கின்ற பொழுது தொழுநோயாளி இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து, ஆண்டவரே நீர் விருப்பம் கொண்டால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அவர் மன்றாடுகின்ற பொழுது இயேசு அவர் மேல் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. முதலிலே அந்த இரக்கம் ஊற்றெடுக்கின்றது. இயேசு நற்செய்தியை போதித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது 36 இயேசு மக்களை பார்க்கின்றார். 1000 ஆடுகள் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. நோய் நொடிகளை குணமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. பரிவு முதல் படி. நம் வாழ்விலே அந்த பரிவு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும். பிறர்பால் இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக அது நம் உள்ளத்திலே ஊற்றெடுக்க வேண்டும். இது முதல் படி. இரண்டாவதாக வெறும் அந்த பரிவோடு நின்று விடவில்லை, சிம்பதி, அவன் மீது இறக்கப்பட்டதோ அவன் நின்று விடவில்லை. அடுத்ததாக எம்பதி, அதாவது செயலிலே இறங்க ஆரம்பிக்கிறார், அவரை அணுகிச் செல்லுகின்றார். மார்க் 1:42 படிக்கின்ற பொழுது அவர் மீது பரிவு கொண்ட இயேசு அவரை தொட்டு அவர் அருகிலே சென்று அவரை நோக்கி என்று சொல்லலாம் சொல்லப்படுகிறது. அந்த அன்பினுடைய அடுத்த நிலை. நம் தூரத்தில் இருந்து பிறர் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு பரிதாபப்படுவது நின்றுவிடக்கூடாது, அவர் அருகிலே செல்ல வேண்டும். சொல்லுவார்கள், உறவை இழந்தவர்களுக்கு அருகிலே போய் நாம் அவர்களை கட்டி பிடித்து அழ தேவையில்லை, அவர் அருகில் நின்று அவர்கள் தோள் மேல் கையை வைத்தால் போதும் ஆறுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அருகிலே செல்வது இரண்டாவது படி. அந்த தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நாடி செல்வது, தேடி செல்வது. அதைதான் அன்னை மரியாள் செய்தார். எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்தவுடன் எருசலேம் நாட்டிலிருந்து யூதேயா மலை நாட்டிற்கு விரைந்து செல்லுகின்றார், அணுகி செல்லுகின்றார். நாமும் இந்த அன்பினுடைய இரண்டாவது படி தேவையில் இருப்பவர்களை அணுகி செல்ல வேண்டும், அவர்கள் அருகிலே செல்ல வேண்டும் ஆறுதல் கொடுப்பதற்காக. மூன்றாவதாக காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அதை கட்டுகின்றார். சும்மா பக்கத்தில் போய் நின்று பார்ப்பதோடு மட்டுமல்ல, ஐயோ பாவம் என்று சொல்லி உச்சி கொட்டுவதோடு மட்டுமல்ல, செயலிலே இறங்குகின்றார். நீங்கள் இயேசுவின் செயல் என்பதை உங்கள் செயலில் காட்டுங்கள் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. செயலிலே ஈடுபடுகின்றார். அன்று மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை கண்டு பரிதாபத்தோடு அருகிலே போய் அவர்கள் படுகின்ற வேதனையோடு கடவுள் நின்று விடவில்லை. இயேசு மாறாக அப்பங்களை பழுகச் செய்கின்றார், நோய் நொடிகளை குணமாக்குகின்றார். இதுதான் செயலில் காட்டப்படுகின்ற அன்பு. இயேசு செய்ததை போல அந்த சமாரியன் திராட்சை மதுவை ஊற்றி எண்ணெய் வார்த்து அவற்றை கட்டுகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவது படி. நான்காவது படியாக தான் பயணித்த அந்த கழுதையிலே அந்த அடிபட்டவனை ஏற்றிக்கொண்டு தூக்கிச் செல்லுகின்றான். உன்னதமானவனி, தியாகம் மிகுந்த ஒரு அன்பு. அந்த கழுதையிலே அவன் சொகுசாக சென்றிருக்கலாம். இதோ என்னால் முடிந்ததை செய்து விட்டேன், அவனுக்கு எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டிவிட்டேன் என்று சொல்லி அங்கே விட்டு சென்றிருக்கலாம். இல்லை, அவன் தியாக மிகுந்த அன்பிற்கு, சாக்ரிஃபைஷியல் லவ், அதை அவன் செய்ய முற்படுகின்றான்.
தான் பயணம் செய்த கழுதையிலே அவனை ஏற்றி இவன் நடந்து கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவனை சாவடிக்கு கொண்டு செல்லுகின்றான். அன்னை தெரேசா அழகாக சொல்லுவார்கள், நீ செய்கின்ற அன்பின் காரியம் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, அதாவது உனக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உன் சுயத்தை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய அன்றாட சுகங்களை இழக்கும் அளவிற்கு உன்னுடைய அன்பு செயல்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். சமாரியன் அதைத்தான் செய்தான். தன்னுடைய அந்த கழுதிலாய் அடிபட்டவனை ஏற்றுக்கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவனை சாவடிக்கு கொண்டு செல்லுகின்றார். அங்கே போய் 5வது நிலையாக அந்த சாவடி பொறுப்பாளரிடம் அவனை ஒப்படைத்து விட்டு தன்னுடைய பணியை செய்ய வேண்டியிருப்பதினாலே அந்த அடிபட்டவனை சாவடி பொறுப்பு ஒப்படைத்து விட்டு இவனை கவனித்துக் கொள்ளுங்கள், மேலும் செலவானால் நான் திரும்பி வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அன்பினுடைய தொடர்ச்சி ஏதோ அதோடு நின்று விட்டது, அதாவது அடிபட்டவன் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதோடு என்னுடைய பணி முடிந்து விட்டது என்பது அல்ல. மாறாக தன்னுடைய இருப்பினாலும் தனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களினாலும் கொடைகளினாலும் தொடர்ந்து அந்த வேதனையில் இருக்கின்ற, தேவையில் இருக்கின்ற, தேவைப்படுகின்ற மனிதனுக்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டும். உன்னதமான உயர்ந்த அன்பின் படிநிலை. அன்பு சொந்தங்களே, இந்த 5 படிநிலைகள் நம்முடைய வாழ்விலே இருக்கின்றனவா? பரிவு கொள்கின்றோமா? அணுகி செல்லுகின்றோமா? செயலில் காட்டுகின்றோமா? நம்மையே இழந்து அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகின்றோமா? தொடர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுபவர்களாக இருக்கின்றோமா? நாம் அன்பு செய்கிற மனிதர்கள் தான். நம்மிடம் இரக்கம் இருக்கின்றது, பரிவு இருக்கின்றது, பரிதாபம் இருக்கின்றது. ஆனால் அந்த சமாரியனிடம் காணப்பட்ட இந்த குணநலன்கள் இருந்ததே என்றால் சமாரியன் நல்ல சமாரியன் என்று சொல்லி உயர்த்தப்பட்டான். கிறிஸ்தவர்களாகிய நாமும் நல்ல கிறிஸ்தவர்கள், இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லி உயர்த்தப்படுவோம். இயேசு அதைத்தான் இறுதியாக சொல்கின்றார், நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லி. சமாரியனை போல வாழ முற்படுவோம். கடவுள் ஆசி பெற்ற மக்களாய் பிறருக்கு இறை அன்பையும் சகோதர அன்பையும் பகிர்ந்து கொடுப்போம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே.